எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களையும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது. இப்போது ஜாதகம் பல்வேறு தருணங்களில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருமண காலத்தில். இந்த திருமண காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய இல்லங்களிலும் இந்த புக்கு இருக்கும். ஒரே நிமிடத்தில் நீங்களே திருமணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புக்கு. இதை பார்த்துட்டு சில பேர் நல்ல நல்ல ஜாதகங்கள்லாம் கூட இழந்துடுறாங்க, அல்லது ஒத்து போகாத ஜாதகத்தை அவங்க சேர்த்திக்கிறாங்க. எனவே ஜாதகத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உரிய ஜோதிடத்தில், அனுபவமிக்க ஜோதிடத்தில் உங்களுக்கு நல்ல இவர் பரவாயில்ல அப்படின்னு யார் தோணுதோ அவர்கிட்ட போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு ஜாதகம் வந்தது. பெண் மிருகசீரிசம் 2ஆம் பாதத்தில் பெண் இருக்கிறாங்க. அவங்க ரிஷபராசி, பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிசம். பையன் திருவோணம், அவங்களுக்கு 8 பொருத்தம் இருக்குது. அப்போ 8 பொருத்தம் இருந்துமே இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தம் பார்க்கணும், மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி ஜாதக பொருத்தமும் பார்க்கணும். இது ரெண்டும் அமைப்பு சரியாக வரணும். இல்லை என்றால் பொருத்தம் இருந்தும் வருத்தம் இருக்கும். அப்போ திருத்தம் பார்ப்பதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கு ஜாதக திருத்தம் பார்க்கணும், அதை நம்ம கவனிக்கணும். இப்போது ஒரு ஜாதகம், 2 ஜாதகங்கள் வருகிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். கணவன் மனைவி ஜாதகம். கணவர் ஜாதகம் 19/6/1973, ஜாதகர் பிறந்த தேதி 19/6/73. இது கணவர். 7:21 PM இரவில் பிறந்திருக்காங்க, சாயங்காலத்தில். தனுசு லக்னம், லக்னத்தில் ராகு, சந்திரன் குரு மகரத்தில், செவ்வாய் மீனத்தில், சூரியன் புதன் சுக்கிரன் சனி பகவான் கேது நேராக மீனத்தில். மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இல்லை. நவாம்சத்தில் சிம்ம லக்னம், லக்னத்தில் செவ்வாய் ராகு மாந்தி, துலாத்தில் சனி பகவான், விருச்சகத்தில் சூரியன், கும்பத்தில் கேது, ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன், புதன் குரு மிதுனத்தில் இருக்காங்க. சதுர்த்தி திதி ரிஷபம் கும்பமும் திதி சூனிய ராசியாக வருகிறது. சந்திரதசை, அதாவது சந்திரன் அவங்க திருவோணம், கணவர் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சந்திரதசை 6 வருஷம் இருப்பு. இப்போ சனி தசையில் புதன் புத்தி போயிட்டுருக்கு. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த ஜாதகருக்கு. இப்போ காரணம் பாருங்க, ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் பாவர், லக்னாதிபதி நீசம், அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். குரு நீசம் பெற்றாலும் வக்ரம், அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருக்காங்க. புதன் 7ஆம் அதிபதி, குரு சாரம், குரு நீசம். அப்போ உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதி புதன் குரு சாரம் வாங்குறார். இந்த 4 கருத்துக்களும் ஆண் ஜாதகத்தில் குழந்தை இல்லை அப்படிங்கிறது போது. மிக முக்கியமான குறிப்பு, ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி செவ்வாய் நின்ற வீட்டதிபதி குரு நீசமாக வராங்க. இந்த செவ்வாய் நவாம்சத்தில் சிம்மத்தில் செவ்வாய் ராகு மாந்தியோடு சேர்ந்துருக்குது. RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் 5ஆம் அதிபதியும் குரு பகவானையும் கவனிக்க வேண்டும். இது ஆண் ஜாதகம். பெண் ஜாதகம், அவங்க மனைவி ஜாதகம் 20/3/1975, 8:35 AM ஈரோடு மாவட்டம். மேச லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 2இல் சந்திரன் கேது மாந்தி, 3இல் சனி பகவான், விருச்சகத்தில் ராகு, மகரத்தில் செவ்வாய், புதன் பகவான் கும்பத்தில், குருவும் சூரியனும் மீனத்தில் இருக்காங்க. நவாம்சம் சிம்மலக்கணம் தான், சூரியன் லக்னத்திலே இருக்காங்க. பாருங்க, 2 பேர்த்துடைய நவாம்ச லக்னமும் சிம்மம். RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். சந்திரன் குரு கன்னியில், ராகு துலாத்தில், புதன் மகரத்தில், சனி பகவான் மீனத்தில், கேது மேசத்தில், செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில். இவங்க திதி சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க. கடகமும் தனுசும் திதி சூனிய ராசியாக வருகிறது. செவ்வாய் தசை 5 வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க இந்த பெண். மிருகசீரிசம் 2ஆம் பாதம். இப்போ சனி தசையில் சூரிய புத்தி நடக்குது. இப்போது இந்த ஜாதகத்தில்
லக்னாதிபதி உச்சமாவறார் செவ்வா. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12இல் மறைகிறார். புத்திரகாரகனும் குருவும் மறைகிறார். குரு சனிசார வாங்கியிருக்கிறாரு. சனி லக்னத்துக்கு 3ல் மறையிறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் புத்திரகாரகனும் வலுவிழந்து போனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. 10 பொருத்தம் இருந்தாலும் கூட. அப்போ 10 பொருத்தத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், அதை அடிப்படையாக வைத்து எப்படி ஜாதக கட்டங்களை நாம் பார்க்க வேண்டும். இது இருந்தால் மட்டும் போதாது, அது இருந்தால் மட்டும் போதாது. இரு கண்கள் மாதிரி திருமண வாழ்க்கைக்கு 10 பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் இரு கண்கள் மாதிரி. எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஆண் ஜாதகத்திற்கு பாடல், கணவர் ஜாதகத்துக்கு. ஜாதக அலங்காரம் 629. புத்திரன் 7ஆமாதி பொருந்தும் கேந்திர கோணத்தில் உற்றிட பலவானாகி ஓங்கும் அதிபன் தானும் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையுற்றாலும் சுத்தமாய் புதல்வர்களே என மறை சொல்லும் தானே. அப்போ புத்திரன் 7ஆமாதி, புத்திரகாரகன் குரு பகவான் நீசமாக வராரு ஆண் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் அதே மாதிரி இருக்கு. புத்திரன் 7ஆமாதி பொருந்தும் நல் கேந்திர கோணத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. உற்றிட பலவானாகி ஓங்கும் அதிபன். பாருங்க, ஆண் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி சுக்கரன் 7ல் புதனோட சேர்ந்திருக்கிறார். ஓங்கும் 6ஆம் அதிபன் தான் சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையுற்றாலும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி குரு பகவான் 6, 7ஆம் அதிபதிகள் பலமற்று இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ பெண் ஜாதகத்துக்கு ஒரு பாடல். ஜாதக பாரிஜாதம் 249. அஞ்சினுக்குடியோன் நல் அகம்தன்னில் இருந்து வாழ கொஞ்சமாம் பிள்ளை உண்டாம் குறித்தவன் ஏறும் அங்கிசம் அஞ்சனவன் சொற்சேத்திரம் தன்னில் சேர பிள்ளை அஞ்சினை சனியே பார்க்க அமர்ந்திட பிள்ளை இல்லான். அப்போ இந்த ஜாதகத்துக்கு, பெண் ஜாதகத்துக்கு மேச லக்னம் 5க்குரிய சூரியனை சனி பார்க்கிறார், கூடவே புத்திரகாரகனையும் பார்க்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அப்போ இதில் இந்த பாடல் பாருங்க, ஜாதக பாரிஜாதம் 249. அஞ்சினை சனியை பார்க்க அமர்ந்திட பிள்ளை இல்லான். அந்த கடைசி வரி அப்படியே பொருந்தி வருது பாருங்க. எனவே இந்த 10 பொருத்தம் வேணுமா வேண்டாமா, ஜாதக பொருத்தம் வேணுமா வேண்டாமா என்பதெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகள், அதை நம்ம விட்டுறலாம். ஆனால் நம்ம ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் மூல நூல்கள் வழியே பெரியவர்கள் என்ன பாதையை போட்டிருக்கிறாரோ பலர் நடக்காத பாதையில் நம்ம நடக்கிறோம். எனவே 10 பொருத்தம் இருந்தும் ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கும் பாருங்க, ராசிக்கும் பாருங்க, பலமில்லை என்றால் இருவருக்கும் அப்படி ஒரு பலமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் சொல்லிடலாம், திருமண பொருத்தங்கள் 8 பொருத்தம் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்லை, வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம்னு சொல்லலாம். எனவே சுருதிகளின் படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த 2 ஜாதகங்களும் மணிமகுடமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு பாடல் ஜாதக அலங்காரம், ஒரு பாடல் ஜாதக பாரிஜாதம். எனவே சுருதிகளை நாளும் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் படித்தால் போதாது, ஒரு மாதத்தில் படித்தால் போதாது, ஓராண்டில் படித்தால் போதாது, வாழ்நாள் முழுவதும் சுருதிகளை படிச்சுக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக இந்த ஜாதக அலங்காரம், ஜாதக பாரிஜாதத்தில் 500 பாட்டு, ஜாதக அலங்காரத்தில் 1131 பாட்டு. அது சில பாடல்கள் ராசிக்கு இருக்கும், கர்ணநாதன் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 1000 பாடல்கள் தேரும். பாருங்க எப்படி ஜாதக கட்டத்துக்கு பாடல்கள் பொருந்தி வருது பாருங்க. எனவே இந்த 5ஆம் அதிபதியும் புத்திரகாரகனும் கேந்திர கோணத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அவர்களுடன் 6ஆம் அதிபதி சம்பந்தப்படுறாரான்னு பார்த்தோமானால் கண்டிப்பாக நமக்கு அந்த ஜோதிட விதிகளை உறுதியாக உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு. சுருதி, ஆதார சுருதிகள், உதாரண ஜாதகங்கள், சுருதி விளக்கம், ஜாதக விளக்கம். இது 4. ஒரு ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 விதிகளை நாம் வகுப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர் கவனிக்க வேண்டும். 1ஆம் ஆண்டில் நிறைவை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடிப்படை வகுப்புகள் ஆரம்பமாகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள், 9ஆம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மாணவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. என்னால் முடிந்த அளவுக்கு உள்ளதை என்னுடைய உள்ளத்தில் இருந்து தெளிவாக சொல்லித் தருகிறேன். என்னுடைய மாணவர்கள் உள்ளதை சொல்வார்கள், உள்ளபடி சொல்வார்கள்.
என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.